ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வடகரி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். 1 டம்ளர் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது மிக்சி ஜாரில் 3 காஞ்ச மிளகா, ஜீரகம், சோம்பு சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க. பாருங்கள், கொரப்பாக அரைச்சாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. ஃபஸ்ட் டைம் வடகரி செய்கிறேன். எப்படி வரும்னு தெரில. நல்லா வரணும், நல்லா வரும். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. மாற்றிட்டு சின்ன கொஞ்சம் மீடியமாக உருண்டை பிடிச்சிங்க. வடை தட்டுவோம்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக தட்டிக்குங்க. அந்த சைஸில் தட்டிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். உருண்டை வேக வச்சாச்சு. இப்போ பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானோன்னா பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்குங்க. சூடானோன்னா நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளியை மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதுக்குள்ளே வேக வச்சு வடையை உதுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கிண்டிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோன்னே மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு வீட்டில் செய்வோம்ல குழம்பு மிளகாத்தூள், அது 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நான் 2 பத்து தேங்காய் எடுத்து அது தனியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னே தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. இப்போது நம்ம உதுத்து வச்சுருக்க வடையை சேர்த்துக்கலாம். வடையை சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செம்மையாக வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கொஞ்சமாக மேலே நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கம்மன் வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். நல்லா ஈஸியாக தான் இருக்குது.